தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழழகி ஆசமுகிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பறவைகளை பற்றி தாங்க. பறவைகளை பற்றினாலே நீங்கள் நினைப்பீங்க, பறவைகளை பற்றி தானே நம்மளுக்கு தான் எல்லாத்தையும் தெரியுமேன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறகின் ஓசை அப்படின்ற ஒரு தலைப்புங்க. இந்த தலைப்பு எப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பறவைகளை பற்றி தானே பார்க்கணும். ஒரு பறவை பறக்கும் பொழுது சிறகு அடிக்கும் இல்லையா, அப்போ வரும் ஒரு ஓசை, அந்த ஓசை தான் சிறகின் ஓசை. இந்த தலைப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. ஒரு பறவை இருந்துச்சாங்க. அந்த பறவை ஒரு மனிதன்கிட்ட கேட்டுச்சான், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை அப்படின்னா, இந்த உலகத்தையே நான் சுற்றி பார்த்து நெடுந்தூரம் வரைக்கும் போய் ஒரு மலையில் உட்காந்து இந்த உலகத்தையே ரசிக்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு அந்த பறவை சொன்னிச்சான், எனக்கு தான் அதான் உனக்கு தெரியுமே, நீ போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பறவை சொன்னிச்சான், எனக்கு போகலாம் தெரியும், பறக்கலாம் தெரியும், ஆனால் அதுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தான் தெரியாது, நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த மனிதன் சொன்னானா, சரி நான் உனக்கு வழி சொல்கிறேன், ஆனால் நீ எனக்கு உன்னுடைய ஒரு இறகை மட்டும் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்போ அந்த பறவை நினச்சிச்சான், நம்மள்கிட்ட தான் நிறைய இறகுகள் இருக்கே, நம்ம ஒரு இறகு தானே கொடுப்போம் நம்ம அப்படின்னு கொடுத்துச்சான். அவர் வழியை சொன்னாராம், அது போணுச்சான். அது 2 கடலையும் தாண்டி போ அப்படின்னு சொன்னாராம். அதுவும் 2 கடலையும் தாண்டி வந்துச்சான். கடல் கரைக்கு வந்துருச்சான். அந்த கடலுக்கு லாஸ்ட் கடல் இருக்குன்னா அந்த கரைக்கு வந்துருச்சான். வந்துட்டு என்னடா இங்கே நம்ம ரசித்தது எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிச்சான். அப்போது அந்த ஒரு ஆமை பக்கத்தில் இருக்கும்ல கரையில், அந்த ஆமைகிட்ட கேட்டுச்சான், நான் ஒருத்தவர்கிட்ட இப்படி வழி கேட்டேன், அவர் இங்கே சொன்னார், நான் இன்னும் பறந்து போகணும் ஆசைப்பட்றேன், நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் வழி சொல்றியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், சரி நான் உனக்கு வழி சொல்கிறேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சான். நீ ஏதாச்சும் கேளு, நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அது என்ன சொன்ன, அந்த ஆமை என்ன கேட்டுச்சான், உன்னோட ஒரே ஒரு இறகு மட்டும் எனக்கு தா அப்படின்னு சொன்னிச்சான். திரும்பி அந்த பறவை என்ன நினச்சிச்சுன்னா, நம்மள்கிட்ட தான் நிறைய இறகு இருக்கே, நம்ம ஒன்று கொடுத்தா என்ன அப்படின்னா அதையும் கொடுத்துச்சான். இது மாதிரி போய் போய் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த மலையும் அது உட்காந்துச்சான். ஆனால் அதுக்கப்புறம் அது இருந்த இடத்துக்கும் வர முடியலையா, வேறு எங்கேயுமே பறக்க முடியலையா. ஏன்னா அதோட சிறகையெல்லாம் கொடுத்து கொட்டி போயிடுச்சான். அப்போ தான் அந்த பறவை நினச்சிச்சான், நம்மளுக்கு கடவை கொடுத்த நம்மள்கிட்டையும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது, நம்ம அதை மறந்துட்டு நம்ம உலகத்தையே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சிச்சான். இப்போ வாங்க நம்ம இந்த தலைப்புக்குள்ள, அதாவது சிறகின் ஓசை அப்படின்ற தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். இந்த இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பறவைகளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. கப்பல் பறவை அப்படின்ற ஒரு பறவை இருக்குங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரிகட் பேர்ட் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குங்க. அந்த பறவை கடலையும் தாண்டி பறக்குங்க. அந்த பறவை தரைக்கு இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் 2 பேர் கூட இருக்குங்க. கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்ற 2 பேரும் அதுக்கு அழைக்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகாலா அப்படின்ற ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை உலகத்திலேயே நெடுந்தொலைவு வரையும், அதாவது 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அது பறக்கும். அந்த பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு அந்த ஆர்டிகாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த பறவைகளை பற்றி நம்ம இப்போ குறிப்பு பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த பறவைகளையே சொன்ன ஒரு மனிதர் இருக்காருங்க. யார் தெரியுமா? இந்தியாவில் பறவை மனிதன், அதாவது பறவை ஆய்வாளர். அவருக்கு இப்போ இருக்க பறவை ஆய்வாளர்களுக்கெல்லாம் முன்னாடியாக இருந்த டாக்டர் சலீம் அலி அப்படின்றவர் தான். அவர் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே இந்த பறவைகளுக்காகவே எல்லாத்தையும் பண்ணி பறவைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன். அதனால தான் அவருக்கு இந்தியாவில் பறவை மனிதன் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அவர் ஒரு என்ன சொல்கிறது, அது அவர் வரலாற்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காரு, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் இந்த மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது அப்படின்னு இந்த டாக்டர் சலீம் அலி இருக்கார்ல, அவர் தாங்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பறவையை பற்றி படிக்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு பேருங்க. இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 20ங்க. இப்போ வாங்க நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போகலாமா? சிறகின் ஓசை. ஒரு மனிதன் பொருள் தேடுவதற்காக வேறொரு இடத்திற்கு செல்கிறார். அந்த இடத்திலேயே சிலர் தங்குகிறார், சிலர் வந்துகிறார்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் இங்கேருந்து பொருள் தேடுவதற்காக தானே சொல்லியிருக்கோம், அதனால் பொருள் தேடுவதற்காக அந்த ஒரு மனிதன் சிங்கப்பூருக்கு போகிறாரு. எதுக்கு? பணம் சம்பாதிக்க தான். பணம் சம்பாதிக்க சிங்கப்பூருக்கு போகிறாரு.
சில பேர் வந்து அங்கேயே அந்த மனிதன் அங்கேயே தங்கிடுறாரு. ஏன் அங்கே சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு ஆயிடுறாரு. அவர் வந்து திரும்பி இங்கே கூட வரலாம். ஓகேவா? இது மாதிரி பறவைகளும் இருக்குங்க. பறவைகள் ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கும், ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கும், ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கும் பறக்குதுங்க. பறவைகள் பறக்காத இடங்கள்ல இல்லை, மழை இல்லை, செடி இல்லை, எல்லா இடத்துலையுமே பறவைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ வந்து பறவைகள் வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போதில்ல, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு பேர். இந்த வலசை போதலை ஒரு பறவை இனம்னா நிறைய பெரும்பாலும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பறவை இனம்னா நீர்வாழ் பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ மனிதர்கள்லாம் வந்து பொருள் தேடுவதற்காக ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. பறவைகள் எதுக்கு போகுது? அது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அது இருக்கிறதுக்கு இடம், அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், அதாவது அதோட தலைமுறைகளை பெருக்கி கொண்டு போகிறதுக்காக தான் அது ஒரு பறவைகள் இடம்பெயர்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை அடிப்படையாக வச்சு அந்த பறவைகள்லாம் போகுது வலசை? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அதாவது நிலவு அப்படின்னா நிலாவினுடைய வெளிச்சத்திலையும், விண்மீன் நட்சத்திரம் பூக்கும் இல்லையா அப்பையும், புவியீர்ப்பு புலம் அதாவது 6 மணிக்கு அப்புறம் வந்து ஒரு பனி மாதிரி ஒரு மேகமூட்டத்தோடு இருக்கும்ல, அதை வச்சு தான் இந்த பறவைகள் இந்த 3ஐயும் வச்சு தான் வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எந்த திசையை நோக்கி போகுது? வடக்குலேருந்து தெற்குக்கும், மேற்குலேருந்து கிழக்குக்கும், அதாவது நார்த்லேருந்து சவுத்துக்கும், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கும் அந்த பறவைகள் வலசை போகுதுங்க. அந்த பறவைகள் வந்து தனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்குது, அந்த வழியிலே போகுது. சில பறவைகள் அதே வழியில் வந்துடுது, சில பறவைகள் அதே வழியில் போய் இன்னொரு இடத்துக்கு போகுதுங்க. இந்த போகிறது இல்லை, அது போகும்போது சில பறவைகள் வந்து தரைக்கு இறங்கும். ஏன் இறங்குதுன்னா அது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்காகவும், அது வந்து பறந்து ரொம்ப சோர்ந்தடை போயிருக்கும்ல, ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த பறவைகள் வலசை போகுதுங்க. இந்த பறவைகள் வலசை போகிறதுக்காக கீழே இறங்குதுங்க. சில பறவைகள் வந்து கீழே இறங்காமையே நெடும் தொலைவு வரைக்கும் போகிற பறவைகளும் இருக்குங்க. இந்த பறவைகள் போகும்போது அது உடலில் வந்து இப்போ வலசை போதில்லை, அப்போ அது உடலில் என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, தலை இருக்குல்ல, அந்த தலையில் சிறகு வளரும், இறகு இருக்குல்ல அதனுடைய கலர் வந்து மாறும், அப்புறம் வந்து அந்த உடலில் வந்து கட்டையாக முடி வளருங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு பறவையை உன்னிச்சு கவனிச்சு பாருங்கள். ஒரு பறவை நெடுந்தூரம் போயிட்டு திரும்பி வருது, அப்போது நம்ம பார்த்த பறவை இதுதானா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பறவை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பறவையுமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த தமிழகத்திலேருந்து வெளிநாட்டுக்கு பறவைகள் வலசை வருதுல்ல, அதை அந்த கால தமிழ் இலக்கியத்திலேயே சொல்லியிருக்காங்கங்க. அது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சக்தி முத்த புலவர் அப்படின்ற ஒரு புலவர். ஏறாதால 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சக்திமுத்த புலவர் தான் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டினுடைய வரிகளில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு அந்த அடிகள் வந்து பறவைகள் வலசை போகிறத பற்றி சொல்லியிருக்குங்க. இந்த ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு வருது இல்லை, அது என்ன பறவை அப்படின்னா வந்து செங்கால் நாரைகள். அந்த பறவைகள் தான் பெரும்பாலும் வந்து ஐரோப்பாவிலேருந்து வருது தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள் இந்த வெளிநாட்டிலேருந்து வருது இல்லையா அந்த பறவைகளுக்கு நம்ம தமிழகம் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து வேகமாக அழிஞ்சுக்கிட்டு வருது இல்லை அந்த பறவை இனம் என்ன தெரியுமா? சிட்டுக்குருவி தாங்க. நம்ம எல்லாருமே ஆசையாக இருக்கும்ல சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவி தான். அந்த சிட்டுக்குருவி எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னா கூடு கட்டி வாழும் பறவைகள் இருக்கும்ல, அந்த பறவை இனத்தை சார்ந்தது தான் அந்த சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டும் போது அது எப்படி கத்துமோ அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா. கூடு கட்டினதுக்கு அப்புறம் 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் இடுமா. அது அந்த முட்டையை இட்டு 14 நாள் ஆட காக்குமா. 15ஆவது நாள் அதனுடைய குஞ்சு வெளில வருமா. துருவ பகுதிகள் இருக்குல்ல, அந்த துருவ பகுதிகளை தவிர நம்ம மனிதர்கள் வாழ்கிற எல்லா இடத்துக்குமே இந்த பறவைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய் பாருங்கள், அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் சிட்டுக்குருவி எங்கே கூட காணலாம். இமயமலை இருக்குல்ல, இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன சாப்பிடும்? தானியங்கள், எல்லா தானியங்களும் சாப்பிடும். புழு இந்த பூச்சி எல்லாம் இருக்குல்ல, அந்த புழு பூச்சி எல்லாமே சாப்பிடும். மலர் அரும்புகள், மலர் அப்படின்னா பூ, அரும்புகள் அப்படின்னா அது முட்டி விடும் இல்லையா அந்த இது. இளந்தளிர்கள் அப்படின்னா வந்து ஒரு குச்சியை ஊனி வைக்கிறோம், அது துளிர்த்து வரும் இல்லையா, அதான் இளந்தளிர்கள். அப்புறம் வந்து தேன்,
இத்தனையுமே இது 5ஐயுமே அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவியோட குஞ்சு எதை சாப்பிடும் அப்படின்னா, இந்த பெரும்பாலும் அது நிறைய சாப்பிட்றது வந்து புழு பூச்சியை தான். அதனால் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணும், அந்த தாய் சிட்டுக்குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா புழு பூச்சி எல்லாத்தையுமே பிடிச்சி அது குஞ்சுக்கு உணவாக ஊட்டும். இது எத்தனை நாள் வாழும்? 10லேருந்து 13 ஆண்டுகள் வரை வாழும். இந்த சிட்டுக்குருவிகள் வந்து உருவத்தில் சிறியது தாங்க, ஆனால் அது நெடு தூரம் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த சிட்டுக்குருவிகள்லாம் இருக்குங்க இல்லையா, இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல ஸ்ட்ரிக்டாக பறந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் சிட்டுக்குருவி ஸ்பீடாக பறக்குங்க. அந்த மாதிரி சிட்டுக்குருவி உங்களுக்கு பார்த்த உடனே இது ஆனா பெண்ணா அப்படின்னு உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். எப்படி தெரியுமா? சிட்டுக்குருவியில் ஆண் சிட்டுக்குருவிக்கு தொண்டையில் கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து பழுப்பு கலர் இருக்கும்ல, அடர் பழுப்பு கலரில் இருக்கும். அடர் பழுப்பு அப்படின்னா அடர்ந்த காடுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய செடி மழை கொடிகள் இருக்குது. அது மாதிரி அடர் பழுப்புன்னு ஒரு கலர் இருக்குங்க. அது மாதிரி அடர் பழுப்பு கலரில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவி எப்படி இருக்கும்னு தெரியுமா? பழுப்பு கலர்லேயே தான் அதுவும் இருக்கும், ஆனால் வந்து அது மங்கிய பழுப்பு கலரில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது அந்த சிட்டுக்குருவிகள் ஏன் அழியுது அப்படின்னு தெரியுமாங்க? இந்த விவசாய நிலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் செயற்கை உரங்களையும் போட்டால் அந்த புழு பூச்சியை தானே அதுங்களுடைய குஞ்சு சாப்பிடும். அப்போது அதுங்க சாப்பிட்டா அது செத்தும் போயிடுதுல. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடுறதுனால சிட்டுக்குருவிகளுக்கு உணவே கிடைக்காம இருக்குங்க. சரி, இப்போ வந்து சிட்டுக்குருவிகள் அந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் குருவிகள் கூடு கட்ட முடியும். குருவி மட்டும் இல்லை, எல்லா பறவைகளும் கூடு கட்ட முடியும். ஆனால் இப்போ கட்டுறாங்கல்ல கட்டிடம், அதில் கூடே பறவைகள் கட்டவும் முடியலை. அதுங்க வந்து சிட்டுக்குருவி மட்டும் இல்லை, எல்லா பறவைகளும் புதர் செடி கொடி எல்லா இடத்துலையுமே அது வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உணவு இருப்பிடம், அதற்காகவே சிட்டுக்குருவிகளோட எல்லா பறவையும் போட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டுக்குருவிகள் மட்டும் இல்லை, பறவைகள்லாம் நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, ஆலமரம் அரச மரம் போன்ற மரங்களையும் அவரை புடலை நம்மளுக்கு தாவரங்கள், அந்த தானியங்கள் தாவரங்கள் நம்ம மண்ணுக்கு ஏற்ற தானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டோம்னா அது சாப்பிடும் இல்லையா, அதை சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த ஆரோக்கியமாக அது வாழ்ந்தா இப்போ வந்து ஆலோ பிளாக் கல் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆலோ பிளாக் கல் எந்த கல் போய் கட்டாமல் முன்னாடியெல்லாம் எப்படி வைப்பாங்க, வேலி ஒரு குச்சியை ஊனி, அது அவங்க பக்கத்தில் காம்பவுண்ட் மாதிரி தானே, அவங்க வந்து அந்த வேலியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்ற கழிவுகள் எல்லாத்தையுமே அதில் கொட்டுவாங்க. ஏதாச்சும் ஒரு மரமோ செடியோ இல்லை கொடியோ படர்ந்து வரும்ல, அதுலேருந்து பூக்கிற அந்த பூவோ இல்லை காயோ எல்லாத்தையுமே இந்த சிட்டுக்குருவிகள் இல்லை பறவைகள் சாப்பிடும்பொழுது அது ஆரோக்கியமாக இருக்குங்க. இது மாதிரி தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காருங்க. அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்காக இருந்த அரிசியை அவங்க வீட்டு முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் போட்டு அதுங்க சாப்பிட்றத பார்த்து பாரதியார் ரசிச்சாராங்க. அதனால தாங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் இந்த பறவைகள் எல்லாம் நம்ம மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம வளர்த்தோம்னா போதுங்க. வளர்த்து இந்த சிட்டுக்குருவிகள்லாம் காப்பாற்றி இந்த பறவைகள்லாம் காப்பாற்றினா நம்ம இந்தியா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணால் எல்லா உலகமுமே செழிப்பாக இருக்குங்க. இது தாங்க பறவைகள். இப்போ நம்ம பறவைகளை பற்றி பார்த்துட்டோமா, இது மாதிரி எல்லாரும் தொடர்ந்து எல்லா பறவைகளையும் வாழ வைக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.